இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் வைக்கல, பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும். அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுகிறது, யாராச்சும் விட்டுருந்தா அந்த மன்னிச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு காரணமாக இருப்பீங்க இல்லை, இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரில. எல்லோரும் மாநாடு மயிலாடு அப்படின்னு நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மட்டும் பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழர்கள் இந்த தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.